சட்டமன்ற தேர்தலில் வென்ற தவேக எம்எல்ஏக்களுடன் விஜய் ஆலோசனை நடத்துகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான தொகுதிகளில் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்றது. இதற்கான நேற்று இந்த முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று பன்னீர் அலுவலகம் வர சொல்லி கட்சியினுடைய தலைமையிலிருந்து அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் பேரில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்பொழுது பன்னீர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். விஜய் இவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். இதற்கு முன்பாக வேட்பாளர்களாகவும் தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் இந்த வரிசையாக நடைபெற்று இதற்கு முன்பாக இவர்களை சந்தித்தும், அதே போன்று தேர்தல் நடந்து முடிந்த பிறகு வேட்பாளர்களுக்கான ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருந்தது. வெற்றி பெறக்கூடிய எம்எல்ஏக்கள் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று. அந்த வகையில் இன்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று பன்னீர் அலுவலகம் நோக்கி வருகை தந்திருக்கின்றனர். விஜய் அவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். அதாவது ஆட்சி அமைக்க தேவையான தனி பெரும்பான்மையான 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்கின்ற அடிப்படை இருக்கின்ற நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினரிடம் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைவாக 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது அவர்களுடைய கையில் இருக்கின்றனர். அது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர், தோல்வியுற்ற அந்த தொகுதிகளில் எத்தனை வாக்கு சதவீதங்கள் வாக்கு அடிப்படையில் தோல்வியுற்றனர் என்கின்ற அந்த கருத்துக்கள் அவர்களுடன் அந்த ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றது. ஒரு சில தொகுதிகளில் சொற்ப ஓட்டுகளில் தமிழக வெற்றி கழகத்தினர் தோல்வியுற்றனர். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டுமே ஒருவேளை அந்த தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தால் அவர்களுடன் பெரும்பான்மையான ஆட்சி அமைப்பதற்கான தனி பெரும்பான்மையாக இருந்திருக்கும் என்கின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து, அதாவது திமுக அதிமுக கட்சிகளில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக தகவல்கள் வரை வருகின்றன. தமிழக வெற்றி கழக தரப்பிலிருந்தும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இந்த தகவல் தெரிவிக்கின்ற நிலையில் இன்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 108 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்தை கேட்பதற்கும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த உரிமைகளை கோருவது தொடர்பாகவும் இவர்களுடன் இந்த ஆலோசனை நடத்துவது தொடர்பாக இன்று விஜய் அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றார். இதற்கு முன்பாக வேட்பாளர்களாக இவர்களை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய விஜய் இன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக எம்எல்ஏக்களாக அவர்களை சந்தித்து வெற்றி சான்றிதழ்களுடன் பனையூர் அலுவலகத்திற்கு தவேகவினர் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். தவேக எம்எல்ஏக்களுடன் விஜய் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். இது தொடர்பான தகவல்களோடு தொடர்ந்து இணைகிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், ஆட்சி அமைப்பது குறித்து விஜய் முக்கிய முடிவெடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு வலுத்துள்ளது? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க தேவையான 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்கின்ற அந்த நிலை இருக்கின்றது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினிடம் 106 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். ஏற்கனவே விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் தற்பொழுது தனிநபராக அடையாளம் காணும் பொழுது 106 எம்எல்ஏக்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கின்றனர். சபாநாயகருக்கு ஒரு எம்எல்ஏ என ஒதுக்கப்படும் பொழுது கிட்டத்தட்ட தற்பொழுது 13க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவை என்கின்ற அந்த ஒரு நிலை இருக்கின்றது. தொடர்ந்து அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளில் கூட்டணி கட்சிகளாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சில கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் தனி பெரும்பான்மையுடனான இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அவர்களுடன் கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவின் பேரில் தற்பொழுது ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமையை கோருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுடன் இந்த பேச்சுவார்த்தை நேற்று மாலை முதலாகவே நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய கருத்துக்களை சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடிய அவர்களை சந்தித்து அவர்களுக்கான அந்த மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெறுவதற்காக விஜய் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருக்கின்றார். தனி பெரும்பான்மைக்கு இன்னும் 13 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகின்றது என்கின்ற அந்த ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சில தொகுதிகளில் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தார். சில தொகுதிகளில் 1000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்
கழகத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து தோல்வியுற்றிருந்தனர். இந்த தோல்விகளுக்கான காரணம் என்பது என்ன என்பது குறித்தும் அவர்களுடைய அந்த வெற்றிக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் வந்து அந்த தொகுதிகளுக்கான ஒரு பார்வையாகவும் மக்களுடைய வரவேற்பு எந்த வகையில் இருக்கின்றது என்பது குறித்தும் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரிடம் வந்து கேட்டறிவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு குறித்தும் இந்த ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே வந்து பார்த்தால் அந்த தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. பிரச்சாரம் மேற்கொள்ளாத மாவட்டங்களில் மட்டுமே தோல்விக்கான அந்த காரணமாகவும் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆட்சி அமைப்பதற்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்கின்ற அந்த ஒரு நிலை உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் இவர்களிடம் இருக்கக்கூடிய 106 சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலும் கூடுதலாக 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படும் பட்சத்தில் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் ஆலோசனைகள் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் என்பது குறித்து வந்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறது. இதற்காக நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது பனையூர் அலுவலகம் வருகை தந்திருக்கின்றார். இதற்கு முன்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக கட்சியினுடைய மேல்மட்ட குழு ஒரு முக்கிய நிர்வாகிகளான செங்கோட்டையன், அருண்ராஜ், ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவருடன் வந்து விஜய் தனிப்பட்ட முறையில் இந்த சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். முதலில் அவர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்ட பிறகும் இதுவரை எந்தெந்த மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது, எந்தெந்த கட்சிகளினுடைய முடிவுகள் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக இருக்கின்றது அல்லது வேறு ஏதேனும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக விளைகிறார்களா என்பது குறித்தும் ஒன்று விஜய் அவர்களிடம் கேட்டறிவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமைகளில் இருந்து பிற கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய 1-2 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த கட்சிகளிடம் வந்து தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் நேற்று மாலையும் தகவலும் வெளியாகி இருந்தது. அதன் பேரில் இந்த முடிவுகள் சுமூகமாக ஏதேனும் விதமாக முடியும் பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்திருக்கும். அந்த நேற்று இந்த பேச்சுவார்த்தை எந்த கட்டத்தில் இருக்கிறது என்பது குறித்தும் அவர்களுடைய டிமாண்ட் என்பது என்ன என்பது குறித்தும் வந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் மேல்மட்ட நிர்வாகிகளான செங்கோட்டையன், அருண்ராஜ் மற்றும் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் வந்து தெரிவிப்பதற்காக தற்பொழுது அந்த இவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய மேல்மட்ட அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கின்றது. இதனையடுத்து தற்பொழுது நிகழ்ச்சி அரங்கில் அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஆலோசனை அவர்களுடைய அடையாள அட்டை பரிசோதிக்கப்பட்ட பின்னர் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினரும் உயர்மட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தற்பொழுது இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இதுல வந்து சில முக்கிய முடிவுகளும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சில முக்கிய முடிவுகளும் அவருடைய கருத்துக்களையும் தெரிவிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.